எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய சின்னம் வெற்றி சின்னம் பலாப்பழம். நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மறக்காமல் வாக்களித்து விடுங்கள். உங்களுடைய ஓட்டு பலாப்பழம் சின்னத்திற்கு. அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதி. ஏன் அப்படின்னா அந்த தொகுதியானது ஏற்கனவே நம்ம சொன்னது போல மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட இந்த 40 மக்களவை தொகுதியில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி. ஏனென்றால் 3 முறை முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு என்று மக்களால் போற்றக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடுவதற்கான காரணம் தொண்டர்களுடைய செல்வாக்கும் மக்களுடைய செல்வாக்கும் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டி அந்த தொகுதியில் போட்டியிடுறார். ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். அப்படித்தான் அந்த ஒரு தொகுதியினுடைய வெற்றி ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய வெற்றியாக அமையப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எத்தனையோ குறுக்கு வழியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல தான் அரைச்சமாகவே திரும்பி அரைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறோம். மேலோட்டமாக சொல்லிடலாம். 5 பன்னீர்செல்வங்களை கொண்டு வந்து அங்கே இறக்கியிருக்கிறாங்க. எத்தனை பன்னீர்செல்வங்கள் வந்தாலும் ஒரிஜினல் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது இவருடைய சூட்சமம் அங்கே என்ன செய்துவிடும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஆர்பி உதயகுமார்லாம் பேசுகிறாரு. அந்த ஒத்த தொகுதியில் ஜெயிச்சவர் என்ன பண்ண போகிறாரு, ரெட்டலையை தோக்க வைப்பதற்காக அவர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் எத்தனை இடத்துல ரெட்டலையை ஜெயிக்க வச்சுருக்கீங்க? அதற்கு பதில் இருக்கா உங்கள் இடத்துல? 9 தோல்விகளை இதுவரை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பண்பிற்கு வந்த பின்பு. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் புதுச்சேரி உட்பட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தோல்வியை மட்டுமே தழுவ போகிறாங்க. இதோட 10 தோல்வி பழனிசாமியாக மாற காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொண்டர்களுடைய உரிமையை மீட்பதற்காகவும் ராமநாதபுரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஐயா அவர்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் என்பதை தான் இப்போ பொறுத்துக்கு நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மண் நம்பி வந்தவர்களை காப்பாற்றியது தான் வரலாறு. இப்பவும் அப்படித்தான். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வெற்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வெற்றியாக மிகப்பெரிய அளவில் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை நாங்கள் வெற்றி பெற வைக்கத்தான் போகிறோம் என்று சொல்கிறார்கள். மற்ற வேட்பாளர்களுக்கும் ஐயா ஓ பன்னீர்செல்வருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மற்ற வேட்பாளர்கள்லாம் நான் இந்தந்த விஷயத்த செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. ஆனால் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதுவரை நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு சொன்னாலே போதும், அந்த மக்கள் தானாக முன்வந்து அவர்களுடைய வாக்கை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு செலுத்தி விடுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் தமிழர்களுடைய அடையாளம், தமிழுடைய வீரத்திற்கான வரலாறு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் இன்று தமிழகத்தில் 9 ஆண்டு கால இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறதே. ஆனால் அதற்கு காரணம் அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அது மட்டுமா, கிருஷ்ணா நீர், ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நீர் நமக்கு வரக்கூடிய அந்த பங்கீடு நீரானது உரிய பங்கீடு தரப்படவில்லை. அன்றைய ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களை நேரடியாக அன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தால் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சென்று சந்தித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்புவதற்குள்ளாக அந்த தண்ணீரானது திறக்கப்பட்டதுதான் வரலாறு. அது மட்டுமா, வருதா புயல் வந்த பொழுது வேட்டியை மடித்து கட்டி கொண்டு மக்கள் சேவை செய்வதற்காக தானே களத்தில் இறங்கி பணியாற்றி 2 தினங்களுக்கு உள்ளாக அந்த புயல் வந்த தடமே தெரியாமல் மாற்றிய ஒரு மகத்தான தலைவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்படிப்பட்ட மனிதர் இன்று நம்மளுடைய ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவது நமக்கு கிடைத்த வாய்ப்பு, நமக்கு கிடைத்த வரம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமான அளவு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை செல்லும் இடமெல்லாம் உற்சாகமாக வரவேற்கிறார்கள் என்றதுதான் கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான தலைவர். இந்த தொகுதியில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றாரே ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் இது பார்க்கப்படும். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். எப்படி இரட்டை இலை சின்னத்தை மீறி அவரால் வெற்றி பெற முடியும் என்று பல பேர் பல கோணங்களில் அந்த விமர்சனத்தை முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இரட்டை இலையை வீழ்த்த வேண்டும் என்றது அவருக்கு எண்ணம் கிடையாது. தான் மீண்டும் வெற்றி பெற்று தொண்டர்களுடைய உரிமையை மீட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு தொண்டரையும் உயர்ந்தபட்ச பதவிக்கு வர வைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய இலக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் 2026இல் அம்மா அவருடைய ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும் அப்படின்றத அவருடைய எண்ணமாக இருக்கிறது. மீனவர்களை சந்திக்க ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பூரா ஐயா அவர்கள்ட்ட தன் மனதில் இருக்கக்கூடியதை பூரா சொல்கிறாங்க. அதை பூரா கேட்டுக்கொண்டு இலங்கையில் தற்பொழுது கூட நம்மளுடைய மீனவர்கள் சிறையில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ உடனே ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இலங்கையினுடைய கிழக்கு மாகாண ஆளுநருக்கு உடனே கால் பண்ணி அந்த நிலவரத்தை கேட்டறிந்து அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு உடனே செய்ய சொல்கிறாங்க. இதெல்லாம் வேற ஒரு வேட்பாளர்களால் அங்கே செய்ய முடியுமா?
அப்போ அந்த பகுதிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தீர்க்க வேண்டுமே. ஆனால் இது போன்ற ஒரு ஆளுமை மிக்க, ஒரு அக்கறை கொண்ட, பாசமுள்ள ஒரு தலைவர் அங்கே வெற்றி பெற வேண்டும். அதற்கு சரியான நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். விரைவில் கழகம் மீட்கப்படும். அதற்கு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வெற்றி உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.